மிச்சர் வாங்கிட்டு வாங்க. ரூட் மாறி போச்சு. ஏப்பா என் ரச்சித்து இதெல்லாம் நம்ம தீமணி மணியெல்லாம் நீ வந்து பாடுவாங்க டிஎம்டி நண்பர்கள். அந்த பாட்டெல்லாம் நீ பாடிட்டு போயிட்ட. இன்னைக்கு கச்சேரியில் தம்பி தீமணி மணி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆமா நல்ல பாடல்கள் நல்ல கலகலப்பா கொண்டு போவாங்க கச்சேரி. ஆமா டிஎம்டி நண்பர்கள். ஏதோ ஒரு கானம் கேட்டது. அப்பேற்பட்ட கானத்துக்கு சொந்தக்காரன் யார்? எதற்காக வந்தார்? என்னை விஷயத்தை சற்று உற்று பட்டத்தை நோக்கி பார்க்கும் பொழுது தம்பி அவர் நாரதர் மட்டும் தான் பாடுவாரா? நீங்க பாடுவீங்களா? அவர் பாட தெரியாதா? அப்படியா? ஐயப்பா அவர் வீட்டுக்கு பாடுவீரா நீங்க? என்னடா கூட பிறந்தேன் நீ அண்ணன் நம்ப மாட்டியாடா? அவர் அளவு பாடுவீரா நீங்க? ஏய் இப்படியா தேவதையை பிடிச்சி அமுக்குடா. இன்னமும் நல்லவே நம்பி அந்த மாதிரி தான் பாட போறேன் நினைச்சு மண்டே மேல கொண்டு வந்தாங்க. எந்த ஊரு செச்சு புக்கலையா? ஏன் இங்கு வந்தாய்? எதற்காக வந்தாய்? படுத்து கிடந்த எல்லாரையும் நீ பாடி கிளப்பி விட்டாய். சாமியாரே Alô.
அது பண்டைய போது என்ன பண்ணுங்க மாமா கிளப்பாடு போக மாட்டாங்க போயாங்க என்ன பண்ணுங்க அதெல்லாம் வேறாண்ட வந்து மண்டைய போடுங்க எங்க அப்பா போலா போட்டு போதே நான் என்ன சொல்றேன்னா எல்லாம் மோரே ஆதாரத்துக்கு போட்டா இருந்த மாதிரி என்ன இருந்த கொரோனாவா என்ன ஆட்டோக்கு ஆயுதம் சொல்ற பாருங்க வந்துட்டு தான் இருக்கேன் ஒப்புடன் முதலிருந்து உபசரித்து உன்னை பேசி உப்பில்லா போயிட்டான் என்பதை மருதமாகவும் முப்பழம் ஒரு வாரணம் நோக்கு எடுத்துருவாராயும் கப்பிய பசியினோடு கடும் பசியாகும் தானே வந்தாரை வரவேற்பது வந்த விழாடி பாலிந்தலேந்து மாவு மறுப்பு விழா நடந்தே கோலம் துன்ப கருமோ தூமணி நீரத்து சங்கத்தமிழ் நீ பேசுறப்ப ஏதாவது இடையில பேசுறேனா சும்மா அப்புறம் நீ சொல்லி அந்த மாதிரி அவை பிராட்டி விழா பெருமானை காடி வரவேற்பு கொடுத்தாங்கிறத வந்தாரை வரவேற்பதாக தமிழர் ஒரு கண்டு உரையா இப்படித்தான் வரவேற்கிறாருக்காக நான் ஒரு கவி பாட்டுகிறேன் அதே மாதிரி அவை பிராட்டி விழா பெருமானை காடி வரவேற்பு கொடுத்தா நீ விழாவை பார்த்துருக்கேன் பாத்திருக்கேன் நான் 2 விழாவை பார்த்திருக்கேன் விநாயகர் ஒருவராயா 2 பேரும் ரெட்ட பிள்ளையார் இருக்காங்க யாரு இங்க வந்து ரெட்ட பிள்ளையார் நான் ஒரு கவி பேசுறேன் நீங்க ஒரு கவி பேசுறா என்ன நான் இன்னொரு கவி பேசுறேன் மறுபடியும் பேச முடியுமா நான் இன்னொன்று பேசுவேன் நான் 100 கவி பேசுறேன் 101 200 கவி பேசுறியா 201 300 கவி பேசுவேன் 301 400 கவி பேசுவேன் 401 500 501 1000 501 1000 501 டேய் 1000 500 பேசுறேன் 501 அதுக்கு மேல தெரியாது 1000 ரூபாய் சரி வாங்க போட்டி வந்துருச்சு ஆரம்பிச்சிருவா ஆரம்பி நீங்க ஆரம்பிக்கிறேன் நான் ஆரம்பிக்கிறேன் ஆரம்பமா அவத்துக்குதா வெள்ளி அரும் பசிக்கோதாத அன்னம் தாகத்தீராத நீர் தரித்திரமறியாத வெண்டி கோபத்தை அடக்காத வேந்தன் குறுமொழிகளால் சீடன் பாவத்தை தீரா அதிர்த்தம் இருந்து பயனில்லை 7 உள்ள வெள்ளி நோக்கினே விட என்னை சரணம் இருக்காங்க ரொம்ப நேரம் ஆகுது முடிச்சு என்னை பாராட்டு பேசுறேன் குக்கலை பிடிக்கலாவே சூடாக்கிறது அடித்து வைத்து மிக்கதோர் மத்திய பூசி மூலம் சிதாதான் அக்குலம் வேறு தாமதம் புழு உண்டாகவே குக்கலே குக்கலால் குளங்களை பெரியதாக இருப்பாங்க பாடு வானர மலையில நினையே தூக்கம் தான் நெரிசல் தாண்டி பித்தரும் ஞானவர்களையும் நம்பிக்கை ஈனர் குறைத்து இடராக என்று பாடு அண்ணன் வல்வினிவும் அண்ணன் வீட்டு தெளிவும் போகாத்தரும் நல்ல குணமதிக்கும் மாமரை கோபுரத்தில் வைத்திருக்கும் செல்வக்கிழமை கையில் பாடு வானர மலைக்கு நினையே தூக்கம் தான் நெரிசல் தாண்டி பித்தரும் ஞானவர்களையும் நம்பிக்கை ஈனர் குறைத்து இடராக என்று வேதமோதிய வேதியர் குரலை நீதிமன்ற நெறிநூல் குரலை மாதர் குடைய மங்கையர் குரலை என்ற மாதம் ஒன்று மும்மாறி மழையான பெய்மை சங்கு முழங்கு விளையாடும் தன்னை நீத்த போதில் பொங்கல் உறங்காது பொழுதனால் முடியாது திங்கள் உறங்க புல் உறங்கும் யாரும் உறங்கும் நாய்க்காலம் கண்கள் 2 உறங்க என்று பாடிய பொன்னின் மணி கிண்கிணி சிலப்படி விளம்பு மின்னு மணி மேகலை வெண்ணை ஒழிப்ப சின்னவன் வந்து சில சேடிகள் சொல்ல அன்னம் என்னால என பாப்பட உரைத்தார் என்று வாராரே பட்டியலரும் புகழச்சவாயும் கட்டியமல் போது நாமர் கோயிலையும் துடிகளையும் அள்ளு பகல் மனவரதும் துதித்தால் கல்லும் சொல்லாத கவி என்று வாராரே நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுது என்ன சொல்லி தாத்தன் தாழ் வாழ்க கோகலையான குடும்பம் தாழ் வாழ்க ஆகும் ஆயின் அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அன்னைகள் இறைவனில் வாழ்க இருப்பானே கால மைதான கடவுளுக்கு நேரான வாக்கியங்கள் கொண்டாட கொடுத்து நாங்க திண்டாளன் மலையத்துல செட்டியார் தவிர்த்துக்கிட்டு மூத்தவளை மூலம் 14 மூத்தவளும் காத்தவளை நடந்தவளை கடை எந்தனுக்கு மூத்தவளை என்று மூவா மூந்த கிடையவளை மாத்தவளை உன்னை அன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பது என்று ஒழுக்க விழுப்பத்தல்ல ஒழுக்க விழுந்து வாப்பா அவர் எழுத மாட்டாங்க பேச முடியாது வார்த்தை வராதே கற்பும் காவல் நட்பால் ஒழுக்கும் மெல்லியர் வரை விருந்து பிறந்தலும் சுற்றமனை கிழவோல் மாண்பு என்று வாங்கினாலே
ஆமை உய்யாமை ஆற்றின அரம்பரை செய்யாமை நன்றி என்று வானாரே. அதே மாதிரி எல்லாம் உருட்டு முருண்டல காதலை போட்டு முருண்டு சிறப்பான உருட்டு. எல்லா விளக்கு விளக்கல சான்றதுக்கு பொய்யா விளக்குறாங்க குரல். தெரியாம எழுத நன்றி மறப்பது நன்று அன்றே மறப்பது நன்றி என்று பாடிவிட்டாரே. அதே மாதிரி கொடுத்தெல்லாம் கொடுத்தா யாருக்கா கொடுத்தா உனக்கு மட்டுமா கொடுப்பேன். டேய் நீ அங்க மட்டும் குடுறா பாப்பா. சத்தியமா பாப்பா காரணம் வைத்தா அப்படின்னு ஓடல. கோயில்ல போய் அங்க வைக்கிறாங்க. உடுக்க இழந்தவன் ஐவோலை ஆங்கி இடுக்கன் களைவதாம் நட்பு என்று வானாய் வாரியா. அதே மாதிரி தான் எல்லாம் ஊடுதல் காமத்திற்கு அதற்கு ஊடுதல் காம பெருகி சொல்லி வச்சு கையிலாலையா. இன்று பொழுது கருவத்து நான் மகனைத்தானோ எனக்கு தாய் என்று வானாரே. உனக்கு மட்டும் கொடுக்க வானாதே தாய் தந்தை தந்தை சொல்லுங்க கமத்துல அண்ணே அன்பில் தீய வைத்தல் தீவை தீன அஞ்சப்படும் என்று வானாரே வாடு. சுத்த வட மாயம்மை கடலும் ஏய் தீனா சுத்தப்படும் உள்ளார் வர நான் ஓட்டம் ஒரு டேய் அங்க பழங்களை இருந்தடிக்கும் தேனால் செல்வாசம் தானியங்களை எடுத்து வெள்ளைக்கலை கொடுத்து வெள்ளைக்கலை உண்டு வெள்ளை கமலத்தை வீட்டு வெள்ளி அறியா சொல்றது சரி ஆசம் வைத்த தாயே என்று கட்டும் காவம் நட்பால் ஒழுக்கம் வெள்ளியர்களுடைய விருந்து பிறந்தவர்கள் சுற்றவனை கிழவன் மாண்புகள் என்று பாடினார். அரைக்கில வெங்காயம் இருக்கு வெள்ளம் போட்டுருக்கு ஆவாரத்துக்கு பிறகு நல்லா இருப்பேங்க ஆளாவிட்டு இருக்காங்க. அரை கிலோ பத்து எங்கே வருது? அகரமாகி அதிகமாகி அதமாகி அயனமாகி அரியனமாகி அரணமாகி அவர் மேல இகரமாகி வேணுமாகி இனிமையாகி வருடனே இன்னொரு திடீர்னால எனதும் ஓடி வர வேணுமாறு ஒருவனுக்கு ஒரு கவி தெரியவில்லை என்றால் பக்கத்தில் இருப்பவர் மூடிவில் சும்மா இருக்குமாறு 1963 சங்கு மலர்ந்த விளையாட எடுத்த போது புகிழ உறங்காது பொழுதாண்டியா திங்களவர்கள் புலவர்கள் சில ஆரம்பம் உறங்கும் ராய்க்காலம் கண்கள் உறங்காது என்று பாடலை பாடு. கற்புங்க சங்கரக்கா எழுதணும் சங்க அறுபது வாழ்வார் உன்னை போல சங்கரக்கு வாழ்ந்தது குதிரை தாண்டி வருடம் கும்ப மாதம் பயப்படாம் தேதி இரவிலேயே வளர்கில எனது மகளுக்கு தலை தாங்கி பாதை வழியாக வரும் பொழுது இரண்டு நேத்திரம் வாங்கி வரவும் இதற்கு தமிழ் விளக்கம் கூற வேண்டும். எஸ்.கே. பழனிராஜன் வேலூர் என்கிற கீழப்பட்டி பாலாஜி கீழப்பட்டி ரூபாய் 51 வழங்கி ஐந்தாவது பெயில் குரூப் சார் அடுத்த பேப்பர் என்னடா முத்திரை பேப்பரா தாங்கலையா எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு புள்ள உங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு புள்ள சத்தியமா உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கு தான் நீ மருந்து என்ன சொல்லுவாப்போ இல்ல எங்க அப்பாவுக்கு புள்ள உங்க அப்பாவுக்கு நீ ஒரு அப்பனுக்கு பிறந்த ஆமா அப்படி நீ தைரியமா சொல்லலாம். எங்க அப்பனுக்கு ஆத்தாவுக்கு பிறந்த எப்படி உங்க அப்பனுக்கு ஆத்தாவுக்கு எப்படி பிறந்த பிரம்மனுடைய வலது கொடையிலிருந்து தோற்று வைக்கப்பட்டவன் நாகமாக இருக்கப்பட்டவனா எங்க அம்மா தொலைக்கு பக்கத்துல இருந்து தோற்று வைக்கப்பட்டேன். அப்ப உங்க அப்பாவுக்கு பிறந்தாங்க எங்க அப்பா உதவி ஆத்தா நடந்துச்சு உதவி பண்ண எப்படி பிறந்தீங்க அந்த நிறுத்த அந்த பார்த்து ரேவடி ஆகட்டி யோசி ரேவடி ஆகட்டி கல்யாணம் பண்ணி பரிவர்த்தம்ல குதிரை தாண்டி வருஷம் என்ன சொல்லு பரி அப்படி ஒரு வருஷம் இருக்கு. கும்ப மாசம்னா என்ன கும்பம்னு ஒரு மாசம் இருக்கு. அது என்ன மாசம்? கும்பம் என்பது அந்த ராசி ஐயா கும்ப ராசி. ஏதோ ஒண்ணு தெரிஞ்சு நமக்கே தேவையில்லை. ஆமா என்ன தாண்டி கத்தா நீ சொல்லி காப்பிய சுடாத்து பண்ணுவாங்க. அதையா சொல்லுங்க இப்ப நான் கேட்க சொல்லு நான் அப்புறம் அருந்ததி பார்த்து அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்ணி
கடலை போடுவாங்க. கடலை போட்டா எப்படியா நீ வருவ? அதே முதல்ல கடலை போட்டாரு எங்க அப்பா. அப்புறம் என்ன இருக்கு? ஏய், நாட்டு நட்டு பாரு, உழவு போட்டு பாருங்க. அது விவசாயம் பண்றது வயல்ல. என்னன்னு இது அங்க பயிர் விளைக்கும். விவசாயம் பண்ண மயிரா வளைக்கி. ஏய், நீ எப்படி அவ்வளவுதாங்க? அதே அவங்க 2 பேரும் முதலாத்திரி இது பண்ணி முதலாத்தில போய் இப்ப நீ வண்டியில ரொம்ப பாக்கி வந்தீங்க. ஏய், நீங்க தானே. சரி, பிறந்துட்டே இருக்கு. ஆமா. யாருக்கு உங்க அப்பா கொடுத்தா அம்மா கொடுத்தா? எங்க அப்பா உதவி பண்ணி எங்க அக்கா பிறந்துட்டீங்க. சரி, நீ யாருன்னு கேளுங்க. கேட்கிறேன். சொல்லுங்க, கேளுங்க. நான் கேட்டுதானே இருக்கேன். என்ன கேட்ட? யாருங்க? நாரத மகரிஷி. நாரதர். ரொம்ப சந்தோஷம் சாமி. நீங்க நாரதர். ஆமாங்க. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. கண்டிப்பா. நல்லா பாடுறீங்க, நல்லா பேசுங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு பாடல் முடிவுலையும் கைதட்டல் விட்டா ஃபோன் பண்ணி கேட்டார், தம்பி எப்படிப்பா? அண்ணே நம்ம சொன்ன பாட்டு தான் போட்டு வச்சிருக்காரு, நல்லா இருக்குமே, சூப்பரா இருக்குமே என்ன கூப்பிட்டு சொன்னேன். சரி ராசா, நல்லா அருமையா பண்ணலாம் அப்படின்னு பேர் நல்லா காப்பாற்றுங்க. சந்தோஷம் சந்தோஷம். நன்றி நன்றி. ஏன்னா நடிகனுக்கு பாராட்டு நீங்க கொடுக்குற ஒரு வார்த்தை கைதட்டி உற்சாகப்படுத்தினீங்கல்ல, ரேட்டு கூட 250 ரூபா மையி வச்சுருக்கேன். இப்ப இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா பாடுறேன், நல்லா பேசுறேன், நல்லா படிச்சிருக்கேன். தேவையா உனக்கு? என்ன இவ்வளவு நேரம் இப்படி உயர்த்தி பேசி தேவையா உனக்கு? உன் வயசுனா அந்த அம்மா வயசு. ஏய், என்ன பேசிக்கிட்டு போய் போயிட்டு தானே டாக்டர். அந்த பொம்பளைக்கு தேவையா உனக்கு? ஏய், என்ன பேசிக்கிட்டு என்ன பொம்பளை சாவகாசம் போட்ட நிறையா இருக்கு. ஏய், அந்த சாவித்திரி பொம்பளை சும்மா இருந்த பொம்பளை கொடுத்துருக்காங்க. சாவித்திரியா? சாவித்திரிங்க இல்ல, நான் போற இடத்துல இல்ல. சாவித்திரி நான் பாத்துக்கிறேன். சாவித்திரியா? எந்த சாவித்திரி சொல்றீங்க? சத்யவான் மனைவி சாவித்திரி. மகிழ்ச்சி. அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுல, உங்களுக்கு ஆச்சாங்க? ஆசைகள் கிடையாதப்பா. இல்ல, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்லக்கூடிய 3 ஆசைகளை நிறுத்தவன் இல்ல. இல்லையா? முன்னொரு ஜென்மத்தில் 52 மனைவி. 52. ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போது அப்பவே உடனே மாத்திரை எதுவும் கொடுத்துருவேன். 3.25 நாளில் 60 குழந்தைகளை பெற்றெடுத்தேன். நாங்களா பார்த்தாலே பிள்ளை வளர்ந்துட்டேன். நீங்க பார்த்தாலே பிள்ளை வரல. நாங்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்ப பொம்பளை கிடையாதுப்பா. அந்த நினைப்பு உண்டாகல. ஏய், நினைப்பு உண்டாகலன்னு சொல்லு. கடுப்பு உண்டாக அப்படி சொல்லி அப்படி பேசியா? நீ பொம்பளை பத்தி பேசினா வெறுப்பு உண்டாயிருக்க. வெறுப்பு உண்டாகி அப்படி சொல்லியா? வெறுப்பா நம்ம பேசுவாத கசப்பு உண்டாக. கசப்பு உண்டாகி அப்படி சொல்லியா? சரி விடுங்க, கோச்சுக்காதீங்க. பொம்பளை இல்லப்பா, இந்த கட்டியை சின்ன அடிக்கிறேன். அது இல்லை, இந்த விஷயம் அடிச்சுக்கிறேன். உடம்பு வீட்டு அப்போ அந்த கை அடிப்பியா? என் பாட்டம் மரதான் ரெண்டு அடிப்பேன். இந்த கை வடிச்சுன்னா மாத்தி இந்த கை அடிப்பேன். 2 கையிலையும் பழக்கம். 2 கையிலையும் மாத்தி. அதை லேடிஸ் கொடுத்துருவாங்க. நம்ம வாட்டுக்கு அடிச்சுட்டு ஏய், என்ன பேசிக்கிறீங்க? அதே எடுத்து ஜோதிக்கிற கையில் அடிச்சு சங்கட்டம் இல்ல, அதே அடிச்சுட்டு அதே சாப்பிடுறேன். கட்டையா இந்த கையை அடிப்பேன். பாட்டம் மரதான் மகாவிஷ்ணு நினைச்சு அடிப்பேன். ஆம்பளை சரி, கட்டையை வச்சு அடிக்கிறீங்க. குழந்தையோட புண்ணாண்டா பதினாது. அதெல்லாம் இல்லை, நல்லதாயா இருக்கு. சரிங்க சார், மற்ற மகிழ்ச்சி. தங்களை பத்தி நன்றாக தெரிந்து கொண்டேன். என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. தாங்கள் யார்? என் பெயர் வீரத்தேவன். வீரத்தேவனும் தாங்கள் பிள்ளை ஏதோ சத்தம் கேட்குது. ஒருவருக்கு 2 உள்ளே இருக்கிறார்கள். யார் அது? ஒன்று என் தங்கை வள்ளி, இன்னொன்று ஆளு கிள்ளி. ஆமா, அந்த பிள்ளை நான் அது நான் வாங்கிக்கிறேன். நீ ஏன் அந்த பிள்ளைகிட்ட போற? நான் போகலையா? அந்த ஆசீர்வாதம் கொடுக்குறேன். அது ரைட்டு.
உண்மையுமே இல்லை கிடையாது. இந்த கட்டைய யார் யார் வச்சிருக்குது? இன்னொரு இருக்குல்ல, யாரு? அது நீ காயடிக்கிற கட்டடாது இல்ல தம்பி, என்கிட்டதான் இருக்கு. சப்ததாள கட்டைன்னு பேர் இருக்கு. என் பாடலுக்கு தாளம் போடக்கூடிய கட்டை இது. பேரியார் இதிலே பேரியார் மகதையார் செவடையார் செங்கோட்டையார் என்று சொல்லக்கூடிய மகதையாரை சிறுமித்துக் கொண்டு என் பாடலுக்கு தாளம் போடக்கூடிய கட்டையா? இந்த கட்டை இன்னொரு எங்க இருக்கு? தெரியும். ஏய், என்கிட்டதான் இருக்கு. பாட்டுக்கு தாளம் போடக்கூடிய கட்டையா? இந்த கட்டை வேற யாரு? சொல்லியா? சத்தியமணி சொல்லியா? இந்த கட்டை யார்கிட்ட இருக்குன்னா இடையில பேச மாட்டேன். சொல்லு. இந்த கட்டை சொல்லு. இந்த கட்டை சரி, இங்கிட்டு போ. ஏய், இங்க வா, இந்த பைக்கு வா. இந்த கட்டை இந்த கட்டை சரி 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 பேசுறேன். ஒரு தாட்டி பேசாத பேசாம இருக்கு. சரி, இனிமே நான் பேசல. ஐயா காப்பி வைக்கிறாமி வாங்க சாமி. இந்த அட்வைட் வாங்குறது இல்லை. யார் பேப்பர்ல எழுதி கொடுத்து காப்பியே தேவையாது. நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது சாமி. காலையில நியூஸ் பேப்பர் போடலாம். மலர் எப்படி எத்தனை மணிக்கு மலர் எப்படி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்? காலை மலர், அது பூ எத்தனை மணிக்கு காலையில மலர்? அதானே அதுல தினமலர் வந்து கரெக்டா 6 மணிக்கு வந்துடும். காலை மலர் வந்து கொஞ்சம் 6:45 வரும். கேபிடி பஸ்ல வருவாங்க. அது வந்து நாளை மலர்னு ஒன்று இருக்கு. அது நாளைக்கு எப்போ ஒன்றும் தெரியாது. இந்த அன்பளிப்பை எனக்கு கொடுக்கவில்லை. அதை பார்க்கவில்லை. அப்ப நாங்களே எனக்கு தெரியவில்லை. நான் கேட்க நீ சொல்லியா முதல்ல என்ன கொடுக்கலையா? இந்த கட்டை இன்னொரு ஆள் வச்சிருக்கேன். யாருக்கு அதை முதல்ல நான் பண்ண நீ எந்த இருக்கா? நான் தான் சொல்லிட்டேன். இன்னை தவிர வேற யாருமே இல்லை நான் சொல்லிட்டேன். நீ வா இச்சமணி ஜர்பத்து கடையில ஜர்பத்து போறதுக்கு முன்னாடி எலும்பு சம்பளத்தை ரெண்டு அந்த கட்டைக்கு எலும்பு சம்பளத்தை புளி வாங்கி சாப்பிட சத்தத்தை விடுற மகிழ்ச்சி. இப்ப நீங்க யார பார்க்கணும்? உள்ள வா புள்ளி நீங்கல. இந்த 500 ரூபாய் காசை கொடுத்து கொய்யாப்பழம் வாங்கிப்பாயாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு ஆளை காண. நான் பழத்தை வாங்கிட்டு 1 கிலோ கொய்யாப்பழத்தை வாங்கிட்டு சில்லறையை கரெக்ட் பண்ணிட்டு வாயாண்டா. அங்க கொய்யாப்பழம் வந்த பொங்கலையை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காயா? இல்லையா? இப்ப அங்க போன அதானே நல்லா இருக்கியா அப்படிங்கிறது இல்லையா? அன்னைக்கு தேடும் தலைவன்
நமது இடத்துக்கு நாலு மகாமனிதர் வந்திருக்கிறார். சுவாமி மங்களம் தொடர்பு சுவாமியே குலப்பண்பதவராக என் மகளை சொல்வதனுடைய வாழ்த்து அதுக்கு மேல நீங்க வாழ்க்கை ஊம பாசையில ஒரு கோடி சேரி சொல்லி ஊம பாசையில ஒரு கோடி சேரி சொல்லியா இந்த பாட்டு அரசையள பறிச்சு வந்து அதிலேயே காதல் எழுதி ஆத்தோடு அனுப்பி வச்சு ஆடுவத தின்னடிச்சு கருக்கடியிலே பாட்டு போட்டு காதலையும் சொல்ல வந்து கண்மணியே நீயோ வந்த கரண்டு அப்போ போயிருச்சு அப்படி இருக்கு அரசையள பறிச்சு வந்து அதிலேயே காதல் ஆத்தோடு ஒரு பொண்ணு
செவ்வந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தான் தோழி சிட்டு.
மலை மன்னன் காதலிலே